ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். அமரன் படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் ரீசெண்டா தளபதியை மீட் பண்ணதை பத்தி ரீசெண்ட் இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது தளபதி சடனா வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் கார்ல போகும்போது தளபதியோட முன்னாடி எடுத்த போட்டோவை பார்த்துக்கிட்டே போனேன். தென் தளபதி அமரன் பத்தி சொன்னது, நான் இந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு என்ன பாரு, அதான் உலகமே சொல்றேச்சு, ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி சொன்னாராம். அண்ட் இதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்திருந்தா நம்ம அடுத்ததான் ஏதாவது பண்ணிருக்கலாம், இப்ப சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தளபதி சொன்னாராம். சோ அமரன் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா தளபதி 69 படம் இவரு பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். அண்ட் துப்பாக்கி படத்துல நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணீங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல தளபதி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு கன்னை கொடுத்தாரு. சோ அப்படியே பார்த்தா நெக்ஸ்ட் படமே அமரன். சோ இது எல்லாமே பயங்கர கனெக்டடா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டதுக்கு, இதை வந்து டிஸ்டினேஷன் சொல்லலாம், இல்லனா கோ இன்சிடென்ட்னு சொல்லலாம். உலகமே ஒரு குளோபல் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வையும் நான் பாக்குறேன். ஆக்சுவலா அமரன் படத்தோட டேட்டா பார்த்தா சிவகார்த்திகேயன் அவர்கள் மேனேஜர் சைட்ல இருந்து இந்த மாதிரி கோட் படத்துக்காக ஒரு நாள் வேணும், கேமியோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. சோ கோட் படத்துல கேமியோ இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். பட் எந்த சீனு எந்த இடத்துல வரும் அப்படின்றதுலாம் தெரியாது. சோ படத்துல அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த கேமியோவா இருக்கட்டும், இல்ல அதுல வந்த டைலாகாவும் இருக்கட்டும், அது தளபதியோட ஒரு மிகப்பெரிய ஜெஸ்டரா தான் காட்டுச்சு. சிவகார்த்திகேயன் அவர்களும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஃப்ரீயா நடிச்சிருந்தாரு. அண்ட் உங்களோட பர்சனல் ஃபேவரட் ஹீரோ யாருன்னு கேட்டதுக்கு, தளபதியை ரொம்ப பிடிக்கும், அதுவும் அவரோட ஒர்க் பண்ணும் போதெல்லாம் அவரோட பஞ்சுவாலிட்டிய பயங்கரமா இருக்கும். ஷூட்டிங்க்கு மட்டும் இல்ல, ஒரு மீட்டிங்னா கூட பயங்கர பஞ்சுவலா வருவாரு. ஈவன் அமரன் ஷூட்டிங்ல கூட அன்பறிவு மாஸ்டர் கிட்ட நான் லியோ படத்தை பத்தி கேட்டப்போ அவங்களும் அதே தான் சொன்னாங்க. சோ நான் துப்பாக்கி படத்துல பார்த்த மாதிரி தான் இன்னுமே இருக்காருன்னும் போதுதான் ஆச்சரியமா இருக்கு. அண்ட் ஒரு சீன்ல சின்ன சின்ன நுவான்சன்ஸுக்கு அவரு பயங்கரமா மெனக்கிடுவாரு. அவரு கமர்ஷியல் படம் பண்றதுனால நிறைய பேர் அதை நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் அவரு ஒர்க்ல பயங்கர கண்ணியமாய் இருப்பாரு. அவருக்கு ஒரு டைம் சொன்னா அந்த டைமுக்கு கரெக்டா வருவாரு. அவரு வர்றத வச்சியே என்ன டைம்னு கரெக்டா வாட்சிலேயே செட் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே நண்பா, ராஜ்குமார் பெரியசாமி தென் மகாராஜா படத்தோட டைரக்டர், நிதிலன் தென் லபர் பந்து படத்தோட டைரக்டர்னு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டைரக்டர் வரும்போது தளபதி அவங்க கூட ஒர்க் பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு. அந்த தளபதியுமே அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்காம இருக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.